பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். நாகூர் தர்காவில் எவ்வளவு இஸ்லாமியர்கள் தற்போது கூடியிருக்கிறார்கள்? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான இந்த ரம்ஜான் பண்டிகை என்பது இன்றைக்கு நாகை மாவட்டம் நாகூரில் வெகு விமர்சையாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மாதம் 1ஆம் தேதி இந்த இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பை தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து இந்த 30 நாட்கள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்றைக்கு இந்த நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ் நாகூர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர் ஒருவருக்கொருவர் புத்தாடை அணிந்து இன்றைக்கு நாகூர் ஆண்டவர் தர்காவில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த தொழுகையில் குறிப்பாக உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என அந்த துவா செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி அவர்கள் தங்களது அந்த ரம்ஜான் பெருநாளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து இன்றைக்கு நாகூரில் நடைபெற்ற இந்த ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு துவாவில் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நாகூர் தர்காவுக்கு தற்போது இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல நாகை மாவட்டத்தில் குறிப்பாக வவ்வாலடி, தோப்புத்துறை, நாகை உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களில் குறிப்பாக ஒரு 56 பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு ரம்ஜான் சிறப்பு தொழுகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது இஸ்லாமியர்களால். தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த இஸ்லாமியர்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த குர்பானி அந்த பிரியாணியை வழங்கி மகிழ்ச்சியை தற்போது கொண்டாடி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.